எல்லாம் ஓட்டு போடும் வீட்டில் மொத்தம் 25 போட்டு வீட்டில் ஓட்டு போடும். இப்போ டாஸ் மாரையில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான்னு எல்லாம் இந்த கட்சியாக அந்த மது வந்து அவங்க ஓய்வுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க மாற போகிறது கிடையாது. உதயன் கூப்பலாம் நிதின் கூறுவாங்க. ஏன்னா ஃபுல்லாக வாயிலே வர சொல்லிட்டு தான் அவங்க ஏன் அந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டு மனசு கஷ்டமா இருக்குது நம்மளுக்கு. மது ஒழிக்கிறதா சொல்லி தான் ஆட்சி பிடிச்சாங்க இல்லையா? சரி, நானும் அதுக்கு தாங்க ஓட்டு போட்டேன். நான் டாஸ்மார் ஒய்ப்பான்னு சொன்னாங்க தான் என் தம்பிக்கு வந்து இப்போ வந்து குடியில் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க. டாஸ்மார் ஃபர்ஸ்ட் ஒய்ப்பு சொன்னேன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலைக்கு போகிறதுல வேலைக்கு போய் அவங்க 3 வருஷம் கிட்ட வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் அதனால தான் எல்லாம் ஓட்டு போட்டேன் வீட்டில் மொத்தம் 25 போட்டு வீட்டில் ஓட்டு போட்டோம். ஏன் அந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டு மனசு கஷ்டமா இருக்குது நம்மளுக்கு. இதுக்கப்புறம் அவங்க மாற போகிறது கிடையாது. அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான் பண்ணாரு. அவங்க சரி அவங்க அப்பா அது மாதிரி பண்ணாரு. அவங்க பையன் கரெக்டாக நடப்பான்னு நினைச்சேன். அவங்க பையன் அது மாதிரி தான் பண்ணாரு. சரி பையன் பண்ணவர் பார்த்தா பேரனா அது மாதிரி தான் பண்ணாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர் பேர் எதுக்கு அவர் உதயன் கூப்பலாம் நிதின் கூறுவாங்க. டாஸ்மாக் மது ஒழிப்பெல்லாம் சொன்ன உடனே மக்களுக்கிடையே நிறைய வரவேற்பு இருந்துச்சு. ஆனா இந்த ஆட்சியிலுமே அதை ஒழிக்காததுனால குழந்தைகள்ல இருந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப மது பாட்டில அருந்திட்டு சுத்துறதா. நானும் நம்ம ஏரியாவில் பாக்குறோம்பா. எல்லாம் மதுல ஃபுல்லா அடிக்ட் ஆயிட்டாங்க. இப்போ டாஸ் மாரையில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது ஒரு செந்தில் பாலாஜின்றவர் அவரோட டேரக்டா ஓப்பனாக கேட்டாங்க இந்த மாதிரி 10 ரூபா எங்க 10 ரூபா கொடுக்குறாங்க. அவர் வந்து நம்ம எல்லா விஷயம் தெரியாத மாதிரி அவர் பேசினார். இப்போ எல்லாம் 10 ரூபா வாங்குறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது இந்த கட்சியாக அந்த மது வந்து அவங்க ஓய்வுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லா வாயிலே வர சொல்லிட்டு தான் அவங்க இன்னும் 1 வருஷம் தான்.